சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நீத்து கிட்ட போயிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு, நீ எதுக்காகம்மா தேவையில்லாமல் ரவியும் ஸ்ருதியோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ என் பெரிய பையன் அவன் ரொம்பவே நல்லவன். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமாக பெரிய தொழிலதிபராக கூட அவன் ஆயிடுவான். பேசாமல் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போ தான் அவன் பொண்டாட்டி ரோகிணியை நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரவி எதுக்காக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் என் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி அவனை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒன்று நம்ம நீத்து இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? கல்யாணத்துக்காக அலைஞ்சிட்டு போகிற மாதிரி தெரியுதா? ரொம்ப பேசுகிறீங்க ஆண்டி. நான் ஒன்றும் அதுக்காகலாம் இல்லை. ரவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் ரவியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, வாழ்கிறாருலாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும். ஆனால் என்னால் யாருக்காகவும் எதுக்காகவும் ரவியை விட்டு கொடுக்க முடியாது. நான் ரவியை என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். அவனுக்கு பிடிச்சதா அவன் செய்யட்டும், எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எப்படி இருந்தாலையும் ரவி ஸ்ருதியை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது. இவ்வளோ சொத்து இருக்குது. பேசாமல் என் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நீத்து இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.